நார்மலாக நல்லா இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகும்போது மட்டும் அவங்களுக்கு இந்த ஒரு பதற்றம் வந்துடும். இது நான் மனநல பிரச்சனைன்னு சொல்ல வரல. திஸ் ஹவ் டிஃபைன்ஸ் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். நம்ம இந்த பதிவில் பார்க்குற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இன்செக்யூரான ரிலேஷன்ஷிப் பேட்டர்னில் இருக்கிறவங்க நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக குழந்தை பருவத்திலே வந்து இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் வித் பேரண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஒரு இன்செக்யூர் பேட்டர்னுக்குள்ளே போவாங்க. இது பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, விடுமா, வெளியில் வரலாம், இதில் என்ன இருக்குது, நான் இருக்கேன் உனக்கு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு போகவே போகாதுங்க மனசில். ஏன்னா இது வந்து இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் பிளாக், இட்ஸ் அன் இமோஷனல் பிளாக். ஒரு காதல் தோல்வியினால் இந்த அளவுக்கு நம்ம உள்ளே போய் எல்லாருடைய இதையுமே கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருக்கும், எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்கும், அவங்களால வந்து ஒரு பெரிய டேலண்டட் பர்சனாக இந்த ஒரு உலகம் அவங்களை இழக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. ஸோ அந்த தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீல் வந்த உடனே இவங்களுக்கும் எப்படி இருக்கும்னா, ரொம்ப கிளிங்கியாக இருக்கோடனே கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஆகிடும் அந்த பாட்டு இருக்குமே. எதையுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பொசசிவாக இருக்காங்களே, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு எப்போ சான்ஸ் கிடைச்சா ஓடிடலான்ற மாதிரி இருப்பாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு செட் ஆகான்னு தெரிஞ்சும் திருப்பி நம்ம போய் ஹர்ட் ஆகிட்டு தானே நம்ம இருக்கோம். ஸோ இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? சின்ன வயசில் பேரண்ட்ஸ் என்ன மாதிரி நடந்ததோ அதே மாதிரி பண்ணுங்கிறது பிரெயினோடைய ஒரு வே ஆஃப் ஒர்க்கிங். அதுதான் ஆக்சுவலாக அது பண்ணுது. இந்த மாதிரி ஆன்ஷியஸ் ஸ்டைல் இருக்கவங்க யாரை கேட்டாலும் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் உங்களை விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டால் த ஆன்சர் இஸ் நோ. உண்மையாக ஒருத்தவங்க இதுவாக வந்தால் கூட எனக்கு நீ வேண்டாம், நீங்கள் என்னை ஏமாத்துருவீங்க, ஹர்ட் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஹைப்பர் இண்டிபெண்ட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி இன்செக்யூராக இருக்கிறவங்க கண்டிப்பாக டாக்ஸிக்கான பார்ட்னர்ஸையும் வந்து அவங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவாங்க. நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி அட்ராக்ட் பண்ணுவாங்க. திரும்ப அவங்க லைஃப்பில் வந்து இதே மாதிரி வந்து வலி வேதனை அப்புறம் ஏக்கம் இதுதான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பட் அதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியல அப்படிங்கும் போது ஒரு ஷார்ட் டேர்மாக நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணி இது வந்து வெளியே வரலாம் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? உங்களை மாதிரி ஒரு ஆள் பெஸ்ட்டு கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பெஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? உங்களுக்கு செல்ஃப் கேர் ஃபஸ்ட்டு பண்ணுங்க. விரும்பிய பொருளை விரும்பிய பிராண்டில் வாங்கலாம். இல்லத்தரசி திட்டம் ரூபாய் 8000. வாக்களிப்பேர் உதயசூரியன் சின்னத்திற்கு. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். வணக்கம் மேம். வணக்கம். இந்த வாரம் வந்து ஒரு பெண் பேசுனது தான் வந்து செம வைரலாக போயிட்டுருக்கு. அவங்க ஒரு ஷோவில் பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து நான் 4.5 வருஷம் லவ் பண்ணேன், ஆனால் அந்த பிரேக்கப்புக்கு காரணம் வந்து நான் தான், அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டாக்ஸிக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே கன்ஃபஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ நம்ம இதை பற்றி சொல்லணும்னா ஒரு லவ் ஃபெயிலியர், அதோட எமோஷன்ஸ் அப்படி பேசலாம். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தங்களை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் அவங்களோட வாழ்க்கையை நம்ம ஜட்ஜ் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக எத்திக்ஸ் கிடையாது ஆஸ் பர் சைக்காலஜி. ஸோ நீங்கள் ஆனால் கேட்குற கேள்வி வந்து இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து ஒரு லவ் பிரேக்கப்பில் இவ்வளோ இமோஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, ஏன் அவங்களால வந்து கோ ஆன் பண்ண முடியல, இன்னொரு ரிலேஷன்ஷிப்லையும் இன்னொருத்தவங்களோட லவ் பண்ணவங்களோட வாழ்க்கையிலையும் இது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக பகிர்ந்துக்கலாம். ஸோ தட் கேன் பி ரிலேட்டபிள். நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையை வாழ்வதற்குங்க ஒரு காதல் தோல்வியினால் இந்த அளவுக்கு நம்ம உள்ளே போய் எல்லாருடைய இதையுமே கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருக்கும், எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்கும், அவங்களால வந்து ஒரு பெரிய டேலண்டட் பர்சனாக இந்த ஒரு உலகம் அவங்களை இழக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. ஒரு லவ் பிரேக்கப்னால அவங்களோட வாழ்க்கையை அப்படியே சக்கம் பண்ணி அவங்களோட ரியல் ரிசோர்ஸஸ் வெளியில் வராமல் போயிடுது. ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம வந்து மீண்டு வந்து நம்மளால் திரும்பிய ஒரு வாழ்க்கையை வந்து நல்லா அருமையாக ஒரு மகிழ்ச்சியாக, அது மட்டும் இல்லை ரிசோர்ஸ்ஃபுல்லாக எப்படி வாழ முடியுங்கிறதுக்கு வந்து இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ சோஷியல் மீடியாவில் எப்படி ஒரு பக்கம் சொல்கிறாங்கன்னா, அவங்க அழுது டிப்ரெஸ்டாக அந்த நான் தான் டாக்ஸிக்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி நிறைய சப்போர்ட்டிவாக பேசுனாங்க. ஒரு பக்கம் அவருக்கு சைடு பேசுகிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒப்பீனியனே வந்து 2 பக்கமாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது வந்து அகைன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சைடு வந்து ப்ராப்ளம் போகுது. ஒரு பக்கம் வந்து பெண்ணை சப்போர்ட் பண்ணுறது, ஆணை சப்போர்ட் பண்ணுறது. ஒரு இமோஷன்ஸ்ன்னு சொன்னாலே நம்மளோட மக்களோட இது எப்படி இருக்கும்னா பாவம், சிம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இதில் நடந்தது என்னன்னு தெரியாமல் ஒரு பக்கம் இவங்க சொல்கிறதுல வந்து எந்த அர்த்தமும் கிடையாது. பட் இது ஏன் இந்த மாதிரி அதுவும் ஒரு சைக்காலஜி தான், ஒரு குரூப் சைக்காலஜி. ஸோ இத்தனை பேர் வந்து இதை பார்க்கும்போது பாவம் அப்படிங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அது உண்மையாக தப்பான்னு யாருக்கு தெரியும்? ஸோ அதை தெரியாமல் நம்ம எதுவும் பேச முடியாது. ஆனால் நான் வந்து இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு உளவியல் பார்வையில் நம்ம பார்த்தோம்னா இட் மேக் லாட் ஆஃப் சென்ஸ். சரி, ஒருத்தவங்களோட உறவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு உறவுக்குள்ளே போகிறாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூர் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது.
அப்புறம் இன்னொன்று வந்து இன்செக்யூர்னு இருக்குது. அதாவது வந்து ஆரோக்கியமான ஒரு உறவுன்னு ஒன்று இருக்குது, ஆரோக்கியமற்ற ஒரு உறவுன்னு இருக்குது. ஆரோக்கியமான உறவில் வந்து எப்படி இருப்பாங்க ஒருத்தங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு செல்ஃப் லவ் இருக்கும். இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இன்டர் டிபெண்ட்னு சொல்லுவாங்க. மொத்தமாக ஒருத்தங்க மேலே சார மாட்டாங்க, அவங்க இண்டிபெண்ட்டாகவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் அவங்களால சார்ந்து வாழ முடியும். இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் அவங்க ஈஸியாக ரிசால்வ் பண்ணி அடுத்தது கடந்து போவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பே முடிஞ்சிட்டா கூட என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நாள் கிரீவ் பண்ணுவாங்க. எப்படி ஒருத்தங்க இறந்தா நம்மளுக்கு ஒரு 6 மாச காலம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்புறம் வந்து இதுவும் கடந்து போகும் நம்ம போற மாதிரி ஒரு ஆரோக்கியமான உறவுல இருக்கவங்க வந்து ஒருத்தங்க இறந்துட்டாலோ இல்லைன்னா வந்து பிரேக்கப் ஆயிட்டாலோ உடனடியாக அதுக்குன்னு தாவி போறது சரியானதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த நேரத்துக்கு அப்புறம் கிரீவ் பண்ணிட்டு தே கேன் மூவ் ஆன். இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒரு செக்யூர் ரிலேஷன்ஷிப். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்குற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இன்செக்யூரான ரிலேஷன்ஷிப் பேட்டர்னில் இருக்கிறவங்க நம்ம சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த இன்டர் டிபெண்ட் நான் சொன்னது தெரியுங்களா, அதாவது ஒருத்தங்க மேலே சார்ந்து இருக்கணும், அதே நேரத்தில் வந்து இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும், டிபெண்டாகவும் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட சுயத்தையே இழந்து முழுசாக வந்து டிபெண்ட் ஆகிடுவாங்க. இது பெண்களும் இருக்காங்க, இது மாதிரி ஆண்களும் இருக்காங்க. அதாவது ஏன் இந்த மாதிரி அவங்க வந்து ஈர்க்கப்படுறாங்க, ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வெளியில் வருதுன்னா மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இது சைல்டுஹுட்லேருந்தே ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த உறவில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, எந்த மாதிரியான விஷயம் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் போகணும்னா நம்ம சைல்டுஹுட்டுக்கு போகணும். ஆக்சுவலாக குழந்தை பருவத்திலே வந்து இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் வித் பேரண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஒரு இன்செக்யூர் பேட்டர்னுக்குள்ளே போவாங்க. இப்போ ஒரு யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை இருக்குது, குழந்தைய விட்டுட்டு வந்து பேரண்ட்ஸ் வெளியில் போகிறாங்க. அப்போ திரும்பி அந்த வரும்போது அந்த குழந்தை ரொம்ப கிளிஞ்சியாக ஐயோ போயிட்டீங்களே, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுதுட்டு அந்த எங்கேயுமே போடாமல் அந்த அம்மா அப்பா பிடிச்சி வச்சுக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஆன்ஷியஸ் ஸ்டைல்னு சொல்லுவோம். பதட்டமான ஒரு உறவுலே இருக்கும் குழந்தை. ஏன் இந்த மாதிரி அந்த குழந்தை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு சில நேரம் வந்து ரொம்ப அன்பு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க பேரண்ட்ஸ். ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு ரொம்ப கடுமையாக நடந்துப்பாங்க. ஸோ அந்த இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது குழந்தைக்கு வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம சரியா இல்லைன்னா நம்ம அம்மா அப்பா நம்மளை வந்து பேச மாட்டாங்களோ, விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற பயத்திலேயே இருக்கும், ஹைப்பர் விஜிலண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கேஸில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேர் லவர்ஸில் இதை பார்த்துருப்பாங்க. ஒரு ஃபோன் பண்ணலை, ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலை, ஆன்லைனில் இருக்காங்கன்னா பதட்டம் ஆகிடுவாங்க. அப்படியே ஒரு 100 கால்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆகிடும் அவங்க பார்ட்னர்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் என்னம்மா நான் இங்கே தானே போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே ஏன் பயம். அவங்கள வந்து நம்ம டாக்ஸிக்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பேட்டர்ன். இது நான் மனநல பிரச்சனைன்னு சொல்ல வரல, திஸ் ஹவ் டிஃபைன்ஸ் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். ஒரு ஃபியூச்சரில் ஒருத்தங்க எப்படி ஒரு உறவில் இருப்பாங்கிறதுக்கான ஒரு விஷயம் சைல்டுஹுட்லேயே நடக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க எந்த உறவுக்குள்ளே போனாலுமே இந்த பதட்டம், நார்மலாக நல்லா இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகும்போது மட்டும் அவங்களுக்கு இந்த ஒரு பதற்றம் வந்துடும். இது இப்போ தான் நடந்ததான்னு கேட்டிங்கன்னா இப்போன்னு கிடையாது. அவங்க உறவில் இருக்கும் போதே வந்து தம்ம வந்து ஒரு அருமையான ஒரு பொக்கிஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இதை நம்ம விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த தப்பு செஞ்சிடக்கூடாதுன்றது கவனமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து ஹியூமனிஸ்ட் வேர், வி கேன் மேக் மிஸ்டேக்ஸ், பட் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் ஆர் காமன் ரிலேஷன்ஷிப். இதுக்காக ஒருத்தங்க விட்டுட்டு போயிடுவாங்க, நம்ம அபேண்டன் ஆகிடுவோம், நம்ம தனிமையாக விடப்பட்டுருவோம்னு சொல்லிட்டு பேரனோயாக ஆகிடுவாங்க. மெசேஜ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஒருவேளை நம்மக்கிட்ட பேசலையோ, அவங்க இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் இன்றைக்கி போட்டிருக்காங்க, அவங்க மூடு ஏன் இப்படி இருக்குது, ஒருவேளை அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாங்களா, இல்லை இவங்க இந்த பேர்கிட்ட பேசுகிறாங்களா, இப்படி பல விதமான எண்ணங்கள் அவங்க மனசுக்குள்ளே ட்ரெயின் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒப்செஷன்லேயே இருப்பாங்க, வேறு எந்த தாட்டும் இருக்காது. இன்றைக்கி பேசிட்டா நல்லா பண்ணிட்டா ஓகே, ரீஅஷூர் பண்ணணும், நான் உன்னை லவ் பண்ணுறேன் ரீஅஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணலைன்னா அவ்வளோதான், விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கும். அவங்க மனசில் வந்து அது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். கேன் ரிலேட் டு வாட் ஷீ இஸ் சேயிங். ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பெயின் தேவையானா இல்லை, பட் அதுக்கான விஷயங்கள் வெளியில் வர்றதுக்கான விஷயம் இருக்குது. இது பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா விடுமா, வெளியில் வரலாம், இதில் என்ன இருக்குது, நான் இருக்கேன் உனக்கு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு போகவே போகாதுங்க மனசில். ஏன்னா இது வந்து இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் பிளாக், இட்ஸ் இமோஷனல் பிளாக். இது மாதிரி சொல்கிறது மூலமாக, மோட்டிவேஷனலாக பேசுறது மூலமாலாம் யாரும் வெளியில் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க பண்ணுறது இது மாதிரி இருக்குது, சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் த ப்ராப்ளம் இஸ், நல்லா யோசிச்சு பாரு, அந்த குழந்தை வந்து டிபெண்ட் ஆயிருக்கு அந்த அம்மா அப்பா மேலே தான். அம்மா அப்பா பேசலன்னா அந்த குழந்தையோட நீட்ஸ் யார் பார்த்துப்பா? ஸோ த சைல்ட் பிலீவ்ஸ் தட் டோட்டலி வந்து என்னோட லைஃபே இவங்க தான், இவங்க போயிட்டா என் வாழ்க்கையே இல்லைங்கிறது ஒரு குழந்தை பிலீவ் பண்ணுறது ஓகே. பட் அது அடல்ட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அந்த பிலீஃபை. அப்போ என்ன பண்ணுவாங்க, ரொம்ப விட்டு கொடுத்துருவாங்க. ரொம்ப வந்து அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு. உண்மை என்ன தெரியுமா, இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு பார்த்து அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீல் வந்த உடனே இவங்களுக்கும் எப்படி இருக்கும்னா, ரொம்ப கிளிங்கியாக இருக்கோடனே கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஆகிடும் அந்த பாட்டு இருக்குமே. எதையுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பொசசிவாக இருக்காங்களே, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு எப்போ சான்ஸ் கிடைச்சா ஓடிடலான்ற மாதிரி இருப்பாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க. ஸோ இவங்க எதுக்கு பயப்படுறாங்களோ அதுவே அப்படி நடந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிற பார்ட்னர்ஸும் இருக்காங்க.
இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சில உமன் வந்து எப்படி இருப்பாங்க, உமனும் சரி மென்னும் சரி, பிரிஞ்சு போனதுக்கப்புறம் ஆக்சுவலாக அவங்க தான் அவங்கள வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. அது இவங்க பிரேக்கப்னா என்ன, லைக் விட்டுட்டு போயிடலான்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு ஸ்டோரி பண்ணியிருப்பாங்க. அது தெரியாமல் இவங்க 6 வருஷமோ எவ்வளோ வருஷமோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்மளால தான் இந்த ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரியிலே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஐம் நாட் சேயிங் எனிதிங் அபவுட் த பாய் இன் திஸ் பிக்சர், பட் இதெல்லாம் நடக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா 2 விஷயம் தான், இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி ஒரு கிளிங்கியாக இருக்கிறவங்களை வந்து கிளிஞ்சினா அப்படியே பிடிச்சிட்டு இருக்கணும், ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி நான் உனக்கு விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஏன் அந்த குழந்தைக்கு வேற யாருமே இல்லை, எனக்கு நீ தான். ஏன்னா அவங்க வந்து சொல்ல மாதிரி ரொம்ப எல்லாருமே வந்து நான் கிவிங்காக தான் இருந்திருக்கேன், எனக்கு யாருமே ரிசீவ் கொடுக்கல, லவ்வே கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுடைய சைடில் பார்த்தீங்கன்னா கிவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு அவங்கள வந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரியான ஒரு சாக்ரிஃபைசிங் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அதான் நான் சொன்னேன், ட்ரூ ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல் அபவுட் கிவ் அண்ட் டேக், கொடுக்கணும் வாங்கணும். இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். ஒன் சைடடாக நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், இல்லை நான் ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பேன்னா அது பேர் இன்செக்யூர் ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து பயம் வந்துடும். அதனால தான் இந்த பேரனோயாவாக நடக்கிறது, இதுவாக இருக்கிறது. அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அவங்க போயிட்டாங்கன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. ஏன்னா அவங்களோட சுயம் வந்து இமோஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க மேலே அப்படியே லேட்ச் ஆகிடுவாங்க. அப்போ அந்த பார்ட் போயிடுச்சுன்னா அவங்களால எப்படி வாழ முடியும்? இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போது என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான ஒரு டிபெண்டன்ஸ், இட்ஸ் அ டாக்ஸிக் டிபெண்டன்ஸ் யூஆர் ஹேவிங் ஆன் அதர்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீமே இருக்காது, தன் மேலே ஒரு காதலோ. இப்போ வந்து கேட்டிங்கன்னா செல்ஃப் லவ் சுத்தமாக இருக்காது. அந்த மாதிரியான பர்சன்ஸ் தான் இந்த மாதிரி கிளிங்கியாக இருப்பாங்க. என்ன இன்னொருத்தங்க தான் ஃபில் பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும், நீ இல்லைனா என்னால் வாழவே முடியாதுன்னு. அந்த காலத்துலலாம் படத்தை பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நீ இல்லைனா வாழ முடியல அந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து ஆக்சுவலாக காதலே கிடையாது. இட்ஸ் இன்செக்யூர் ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன். அது நிறைய பேர் புரிஞ்சிக்கல. அந்த மாதிரி பார்ட்னர்ஸ் எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகி பயங்கரமாக சண்டை போட்டு இன்னைக்கு டிவோர்ஸ் ஆனவங்களாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ தே திங்க் இட் இஸ் லவ், பட் தட் இஸ் நாட் லவ். இட்ஸ் யூஆர் இன் இன்செக்யூர் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம சரி பண்ணணுன்றது வெளியே. அவங்க வந்தால் தான் என் வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகும்னு அவங்க நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறதே இது வந்து நம்ம எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் முடியாது. வாட் ஷீ நீட்ஸ் இஸ் டெஃபினெட்லி ஒரு இன்டர்வென்ஷன், கவுன்சிலிங்கோ சைக்கோதெரப்பி வேணும். அது இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களால அடுத்த லெவல் ஆஃப் லைஃபுக்கு என்னன்றதை போக முடியும். அப்படி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருந்து 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 இப்படியே போய் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போய் அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் போய் இன்னும் பெரிய தப்பு நடக்கும். என்னென்னா அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் டோட்டலாக ஸ்லேவ் ஆகிடுவாங்க. நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது, தப்பு நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்ற போது தே வில் பிகம் அ விக்டிம். இன்னொருத்தவங்க வந்து அவங்கள ஹராஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது நிறைய வாய்ப்பு. இதுக்கு பேர் வந்து எமோஷனல் டிபெண்டன்சி ஆர் வந்து லவ்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக லவ் கிடையாது. பிகாஸ் லவ் இஸ் வெரி பியூர். தட்ஸ் அன் இமோஷன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு செக்யூரான பார்ட்னர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். இப்போது ஒரு பாட்டிலலாம் வருது இல்லை, யாருமே இல்லாத தீவில் நான் உன் கூடவே இருக்கணும், இதெல்லாம் லவ்வே கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து லவ்வே கிடையாது. இது வந்து சும்மா அந்த ரொமான்டிக்காக ஓவர் கிரிஞ்ச் பண்ணுறாங்க. உண்மையான செக்யூர் பார்ட்னர்ஸ் எப்படி தெரியுமா இருப்பாங்க, அவங்க இருக்கும்போது சந்தோஷமாக அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒரு டேட் போவாங்க, இல்லைனா ஒரு காஃபி ஷாப், எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி அவங்க வந்து எங்கேயோ போகிறாங்க வராங்கன்னா கூட தே கேன் பி அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே எங்கே போயிட்டாங்களோ அப்படியே அழுறது. ஏன்னா நம்ம மூவிஸ் இப்படி டிஃபைன் பண்ணிடுச்சு, இதுதான் பியூர் லவ், அழுதுகிட்டே இருக்கணும். ஏங்க லவ்வில் அழணும்? லவ்வில் வந்து நீங்கள் எழணும். யூ ஷுட் க்ரோ இன் லவ், யூ ஷுட் பி இன்னும் நிறைய சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் லவ். ஆனால் லவ்வில் கண்டிப்பாக கான்ஃப்ளிக்ஸ் நிறையா வரும். அது இன்னும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அதிகரிக்கவங்களையே அவங்கள வந்து காயப்படுத்தி கீழே தள்ளி மட்டன் தட்டி இல்லைனா க்ரோ ஆக விடாமல் பண்ணுறது பேர் வந்து லவ்வே கிடையாது. இப்போ நமக்கு லைஃப்பில் வந்து யாருமே லவ் கொடுக்காதப்போ ஒருத்தர் வந்து கொடுக்கும்போது வந்து நம்ம அது வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோம்ல. ஸோ அது எப்படி போய் முடியுது? அதுதான் அந்த லவ்ன்றது வந்து என்னென்னா, தட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ். உனக்குமே கிடைக்கல, உனக்கு நான் நெக்லெக்டட் சைல்டு, எனக்கு வந்து சின்ன வயசில் எனக்கு வேண்டியது எதுவுமே கொடுக்கல, நான் ரொம்ப ஏங்கி போயிருக்கேன்ற போது ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்தா கூட எனக்கு அவங்க பண்ணுறது பெருசாக தெரியும். ஆனால் அவங்க என்ன தெரியுமா, ஒரு பக்கம் மட்டும்தான் பார்ப்பாங்க, அவங்க சாக்லேட் கொடுத்தது மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பாங்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியாது. தட்ஸ் ஹவ் அவர் பிரெயின் ட்ரிக்ஸஸ். யாருமே உனக்கு காட்டாத ஒரு விஷயத்த அவங்க காமிச்சிட்டாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் மைண்டு எங்கே ஒன்று ட்ரிக் பண்ணோன்னா, அவன் உன்னை என்ன மாதிரிலாம் காயப்படுத்திருக்கான், நீ வேணுன்ற போது அவைலபிளாக இல்லாமல் இருந்திருக்காங்க. நிறைய நேரம் வந்து அவங்களே இதை வந்து ட்ரிக் பண்ணி கூட இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெளியில் போகணுன்றது கூட அவங்க செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செய்ய வச்சு கில்ட் ட்ரிப் பண்ணிவிட்டு வெளியில் கூட வர வச்சுருவாங்க. ஸோ சி வி கான் கமெண்ட் ஆன் வாட் ரியலி ஹேப்பன். பட் இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஒருத்தங்க கிளிஞ்சியாக இருக்கும்போது கூட இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், எங்கேயுமே போக முடியாது, எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு தான் போகணும். இது லாங் டேர்ம் வந்து மேரிட் லைஃப்லாம் ரொம்ப கஷ்டம். இதை நம்ம எப்படி காதல்னு சொல்ல முடியும்? காதல் வில் கிவ் யூ ஸ்பேஸ் அண்ட் மோரோவர் நீ இருக்கும்போது அந்த ஒரு நெருக்கத்தை வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸ்பேஸே கொடுக்க மாட்டோம், முழு நேரம் இருக்கணும், நீ நான் உடனே இறங்குவேன் அப்படிங்கிற டயலாக்ஸ்லாம் வந்து தேவையில்லாமல் லவ்வை வந்து தப்பாக சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். லவ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ கேன் பி டிபெண்டன்ட் ஆஸ் வெல் அஸ் யூ கேன் பி இண்டிபெண்டன்ட். இதில் இன்னொரு டைப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க.
டிபெண்டன்ஸ் இது வந்து டிபெண்டன்ட் பீப்புள். டோட்டலாக அவங்களோட எனக்கு யாருமே இல்லை, நீ தான் கம்ப்ளீட் சரண்டர் அடைஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்கள நினச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது யோசிச்சு பாருங்க அவங்க லைஃப்ல இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு கையில் வச்சிருக்க ஒரு கோல் மாதிரி. ஒரு ஃபிசிக்கலி டிசேபிள்டான ஒரு பர்சன்ஸ் வந்து ஒரு கோலை வச்சு அவங்க நடந்து போகிறாங்கன்னா அது இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ இப்போ ஒரு வந்து கண்ணு தெரியாதவங்க வந்து ஒரு கோல் வச்சு நடக்கிறாங்கன்னா அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரியான ஒரு விஷயம். இவங்களுக்கு வந்து ஒரு காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சன், அவங்க வந்து நம்ம கூடவே இருந்தால் தான் நம்ம கம்ப்ளீட் ஆகிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு. இது வந்து ஆக்சுவலாக இட் இஸ் நாட் ஷோயிங் லவ், இட்ஸ் அன் இன்செக்யூரிட்டி. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையை தான் இது குறிக்குது. அதனால தான் முழுசாக போய் ஒருத்தங்க கிட்ட சரண்டர் ஆகுறீங்க. உண்மையாக பாதுகாப்பாக இருக்கிற பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆனந்தம் என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லாலாம் யாரும் சரண்டர் ஆக மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். அதே நேரத்தில் இவங்களோடவும் அவங்க வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் இருக்கும், லவ் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். நீ யார்கிட்ட ஃபோன் பேசினா உன்னோட பாஸ்வேர்டு என்கிட்ட கூட, என் பாஸ்வேர்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது பேர்லாம் வந்து இட் இஸ் நாட் ஆக்சுவலி லவ். ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். இதில் பொசசிவ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். இதுக்கு ஆப்போசிட் ஸ்பெக்ட்ரம் ஒன்று இருக்குது, அவாய்டன்ட். டோட்டலாக வந்து பக்கத்திலே வரமாட்டாங்க. லைக் இன்னும் இந்த மாதிரி ஆன்ஷியஸான பர்சன்ஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அட்ராக்ட் பண்ணுறது அவாய்டன்ட் பார்ட்னர்ஸை. ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க ரிலேஷன்ஷிப், ஆனால் போக போக ஆன்ஷியஸோட பார்ட்னர்ஸ் அவாய்டண்ட்டாக இருக்கவங்க வந்து தள்ளி போயிட்டே இருப்பாங்க. தெல் புஷ் தம் அவே. ரொம்ப க்ளோஸாக இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், இவங்க விட்டுட்டு போயிடுவாங்கன்ற இடத்துல இப்போ இந்த பர்சனே கூட இன்னும் கொஞ்ச நாள் அவாய்டன்ட் ஆகிடுவாங்க. எனக்கு யாருமே வேண்டாம், ஏன்னா ரிலேஷன்ஷிப் ஹர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுப்பாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒருத்தங்க உண்மையாக லவ் கொடுத்தா கூட, ஒரு இதுவாக கொடுத்தா கூட அவங்க ஒரு பெரிய வால் ரைஸ் பண்ணிடுவாங்க அவங்க மேலேயே. இதுக்கு மேலே வந்து யாரையும் நான் உள்ள விட்டேன்னா இந்த வலி, இப்போ அவங்க கோத்ரூ பண்ணிட்டு இருக்க வலி இன்னொரு தடவை கோத்ரூ பண்ணுவாங்களா? ஸோ தட்ஸ் அ லேர்னிங். ஐ நெவர் கோ இன்டு ரிலேஷன்ஷிப். ஸோ தே கான்ட் சி ட்ரூ லவ். உண்மையாக ஒருத்தவங்க இதுவாக வந்தால் கூட எனக்கு நீ வேண்டாம், நீங்கள் என்னை ஏமாத்துருவீங்க, ஹர்ட் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஹைப்பர் இண்டிபெண்ட் ஆகிடுவாங்க. அவங்களே எல்லாம் பண்ணிட்டு, இப்போ சில பெண்களும் அவங்களும் பார்த்துருப்பீங்க, யார் மேலேயும் சார மாட்டாங்க, ஒரு ஹெல்ப்னா கேட்க மாட்டாங்க, நானே பண்ணுவேங்க, இவ்வளோ பெட்டியாக இருக்கா நீலாம் பண்ண வேண்டாம், நீ உன் மேலெல்லாம் சார்ந்து நீனா விட்டுட்டு போகிற ஒரு நாள், உங்ககிட்டலாம் நான் ஏன் வரணும், நானே எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ஓவர் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அதுவும் சரி கிடையாது. சில பேர் வந்து இந்த பக்கமும் இருப்பாங்க, அந்த பக்கமும் இருப்பாங்க, புஷ் அண்ட் புல் இருக்கும். கொஞ்சம் அவங்க தள்ளி போனாங்கன்னா இவங்க பக்கத்தில் போவாங்க, அவங்க பக்கத்தில் வந்தால் இவங்க தள்ளி போயிடுவாங்க. ஸோ இது வந்து வேசலேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி 3 இன்செக்யூர் ஸ்டைல் ஆஃப் அட்டாச்மெண்ட் வந்து குழந்தை பருவத்தில் பேரண்ட்ஸ், இதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், குழந்தைங்களை வளர்க்கும் போது பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த மாதிரினா பாதுகாப்பான உணர்வை சின்ன வயசுல இந்த 3 வயசுக்குள்ளே அந்த குழந்தைக்கு கொடுக்கலன்னா இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் ஸ்டைல் வந்துடும். இப்போ இந்த மாதிரி பெண்கள் வந்து பொதுவாக பேரண்ட்ஸ் கிட்டேயுமே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்காது. நம்ம லவ் பண்ணலை, நம்மளை யாருமே வந்து பார்த்துக்கல, நம்ம எப்போவுமே வந்து ஒரு சாக்ரிஃபைஸராகவோ கிவராக தான் இருந்திருக்கோம், வி டோன்ட் டிசர்வ் அ குட் ரிலேஷன்ஷிப், நோபடி லவ்ஸ் மீ அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்ஷியஸ் ஸ்டைல் இருக்கவங்க யாரை கேட்டாலும் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் உங்களை விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டால் த ஆன்சர் இஸ் நோ. நான் என்னை நேசிக்கிறது காரணமே அவங்க என் லைஃப்பில் இருக்கிறது தான், அதுதான் ஒரே விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இட்ஸ் அ டோட்டல் பிளைண்ட் டிபெண்டன்ஸ். அப்படி இருக்கும்போது என்றைக்குமே இது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தான். ஒருத்தங்க மேலே நீங்கள் முழுசாக உங்களை ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி ட்ரிக்கி அண்ட் இட்ஸ் நாட் குட் ஆஸ் வெல். அது உங்களோட மனநலத்துக்கும் சரி, எதுக்குமே இது வந்து சரியாக வராது இந்த ரிலேஷன்ஷிப். இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு செட் ஆகான்னு தெரிஞ்சும் திருப்பி நம்ம போய் ஹர்ட் ஆகிட்டு தானே மேம் இருக்கும். ஸோ இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்டைல். இது வந்து டிஃபைன் ஆகிடும் சின்ன வயசில். இப்படி தான் வந்து நீ உறவில் நீ எப்படி இருப்பேங்கிறது முன்னக்கூட்டியே வந்து ஒரு ஜாதகம் எழுதுன மாதிரி ப்ரிடிக்ட் ஆகிடுச்சு. பேட்டர்ன் சொல்லுவாங்க. இப்போது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பேர் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. அவங்க திரும்பி பார்த்தா அவங்க பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டு வந்திருப்பாங்க, எல்லா இடத்துலையும் வந்து பார்ட்னர் விட்டுட்டு போன மாதிரியே இருந்திருக்கும், எல்லா இடத்துலையும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா ஏன் உனக்கு மட்டும் அப்படி நடக்குது? ஒவ்வொரு பார்ட்னர் வராங்க, வேறு மாதிரி வராங்கன்னா உங்களுக்கு ஏன் இந்த பேட்டர்ன் நடக்குதுன்ற போது தான் தே ஷுட் லுக் வித்தின். ஏன் நம்மளுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறது. யூ ஆர் அட்ராக்டிங். அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணி சின்ன வயசில் பேரண்ட்ஸ் என்ன மாதிரி நடந்ததோ அதே மாதிரி பண்ணுங்கிறது பிரெயினோடைய ஒரு வே ஆஃப் ஒர்க்கிங். அதுதான் ஆக்சுவலாக அது பண்ணுது. ஏன்னா சின்ன வயசில் வந்து அவங்க வந்து ஒரு நெக்லெக்டட்னு சொல்ல முடியாது, பார்த்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க, சடனாக வந்து கோமாயிடுவாங்க. இப்படி எக்ஸ்ட்ரீமில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பயமாகவே இருந்துட்டு இருக்கும், விட்டுட்டு போயிடுவாங்களோ ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதனால அவங்களுக்கு இதே மாதிரி தான் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணாலும் பார்ட்னர்ஸை வந்து பின்னாடியே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கே என்ன இருக்கும்னா, நம்மளுக்கு என்ன மானம் மரியாதை வெக்கம் எதுவுமே இல்லையா, ரெஸ்பெக்டே நம்மளுக்கு கிடையாதான்னு எல்லாம் தெரியும். பட் ஸ்டில் தே கான் ஸ்டாப் தெம்செல்ஸ். ஸோ பிகாஸ் தேர் டிபெண்ட் ஆன் தம். அப்போது இந்த விஷயத்துலேருந்து எப்படி நீங்கள் உங்களை மீட் எடுக்கிறது, எப்படி நீங்கள் திரும்பியும் வந்து ஒரு ஆளுமையாகிறது, ஒரு செக்யூர் பர்சன் ஆகிறது, இது ரொம்ப முக்கியம். செக்யூர் ஆகாமல் நீங்கள் அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் போனீங்கனாலும் இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் திரும்ப நடந்து இந்த மாதிரி ஆட்கள் தான் அவாய்டன்ட் ஆகிடுவாங்க ஒரு கட்டத்தில். யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க சென்ஸ் ஆஃப் செல்ஃபை வந்து உணரணும்.
அது வந்து ஜஸ்ட் நம்ம சொல்றது மூலமா லாஜிக்கலாக உணர முடியாதுன்னா இட்ஸ் லாட் ஆஃப் மெமரிஸ் ஆர் அட்டாச், நிறைய இமோஷன்ஸ் இருக்கு. டெஃபினட்டாக கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி இஸ் அட்வைஸ்ட் ஃபார் தீஸ் பீப்புள். அப்படி அவங்களால முடியல அப்படின்னாக்க அந்த ரியலைசேஷன், அந்த அவேர்னஸாவது வரணும். அவேர்னஸ் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ஆப்போசிட் எவிடன்ஸ் என்னெல்லாம் நடந்தது இந்த ரிலேஷன்ஷிப்பில், நான் நல்லவங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோமே, வேற ஏதாவது நடந்திருக்கா, இதில் ஏன் தவறு இல்லாமையும் விஷயங்கள் இருக்கா அப்படின்ற போது தான் they'll start realizing certain things. அப்போ வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் கேர் ஸ்ட்ராட்டஜி, செல்ஃப் லவ், செல்ஃப் கம்பேஷன், அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இருக்க ரிசோர்ஸஸை பார்க்கணும். இப்போ இவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்காங்க, படிச்சிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸை அவங்களுக்கே வரவழைக்கலாம். ஓகே, இவங்க டிஃபைன் பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் பெரிய ஆளுன்றது கிடையாது. இவங்க வந்து உங்களை லவ் பண்ணுறதுனால தான் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகுறதுன்னு கிடையாது. யூ ஆர் யுவர் செல்ஃப் அஸ் அ பர்சன். உங்களால் நல்லா பேச முடியுது, உங்களால் இவ்வளோ பண்ணிக்க முடியுது, டேலண்டடாக இருக்க முடியுதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கம்பேஷன் அவங்க உயர்த்தும் போது அவங்க அப்போ யோசிப்பாங்க, நம்ம எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு இப்படி போய் கெஞ்சணும், ஒருத்தங்க நம்மளை வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்கன்ற போது எஸ் வி ஷுட் ரெஸ்பெக்ட் த பவுண்டரிஸ் அண்ட் ஸ்டார்ட் கேரிங் ஃபார் அவர் செல்ஸ் அண்ட் மூவ் ஆன் வித் லைஃப் அப்படின்றது. பட் இது அவ்வளோ ஈஸி கிடையாது. இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் திங். நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸே கிடையாது. எல்லாரும் ஏன் இந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்க, ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்றாங்க. பட் இதில் இருக்கிற உளவியல் நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கு பின்னாடி இவ்வளோ சிக்கல் இருக்குது. இது வந்து நம்ம எளிமையாக சொல்லணும்னா, நீ கையில் பிடிச்சிட்டு குச்சை வச்சு நின்றுட்டு இருக்க, அந்த குச்சி இழுத்துட்டு நடமான்னு எப்படி நடப்பாங்க? யூ ஷுட் ஃபர்ஸ்ட் நோ ஹவு டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லெக்ஸ். அந்த லெக்குக்கே வந்து திராணி இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது உன்னால முடியும், நீ நினைச்சிட்டு இருக்க சின்ன வயசுலேருந்து உனக்கு திராணி இல்லை, யாரோ உன்னை பிடிச்சி நிற்க வச்சுருக்காங்க, இல்லை உன்னாலே இது பண்ண முடியுன்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி அவங்களால நடக்கும்போது தான் அடுத்தது அவங்க ஒரு அருமையான ஒரு பார்ட்னரை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களோட பிஹேவியர் நிறைய மாறும். ரொம்ப கண்ட்ரோலிங்காகவோ பொசசிவாகவோ இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பார்ட்னரும் வந்து இவங்க செக்யூராக இருக்கிறன்ற போது மோசமானவங்களா இருந்தால் அவங்களே விலகி போயிடுவாங்க. ஒரு செக்யூரான, ஒரு போல்டான, ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், தே வில் அட்ராக்ட் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். இந்த மாதிரி இன்செக்யூராக இருக்கிறவங்க கண்டிப்பாக டாக்ஸிக்கான பார்ட்னர்ஸையும் வந்து அவங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவாங்க. நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி அட்ராக்ட் பண்ணுவாங்க. திரும்ப திரும்ப அவங்க லைஃப்பில் வந்து இதே மாதிரி வந்து வலி, வேதனை, அப்புறம் ஏக்கம், இதுதான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நான் கேட்குற ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தெர் இஸ் அ வே அவுட் ஆஃப் இட். ஃபஸ்ட்டு அவேர்னஸ் இஸ் த கீ. இந்த விஷயம் இப்படி ஒரு ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைலுன்னு ஒன்று இருக்குது, இன்செக்யூரான ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது. அவங்களோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது பேரண்ட்ஸ் கூட நம்ம எப்படி இருந்திருக்கோம், இந்த மாதிரி உறவில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாருமே ஒன்று கேட்டு பாருங்கள், உங்களோட ரிலேஷன்ஷிப் பேரண்ட்ஸ் கூட நல்லா இருக்கா? இதில் பல பேருக்கு இருக்காது. ஒன்று பேசக்கூட மாட்டாங்க, இல்லைனா வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்மளை அபேண்டன் பண்ணுவாங்க. நம்மளை வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நம்மளால் மீட்டே பண்ண முடியலையே, நம்ம இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆளாக இருக்கமே அப்படிங்கிற ஒரு இதிலே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இல்லைன்ற போதே ஃபஸ்ட்டு ஒர்க் ஆன் தட் ரிலேஷன்ஷிப். லவ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு லவ்வுக்குள்ளே போகாதீங்க. லவ் நிறைய வச்சுக்கிட்டு போங்க, தென் only you can give love. இல்லாத போது நீ ரிசீவ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருப்ப உன்னோட. அது வந்து வாட்டப் ஆன மாதிரி, அது ஃபில்லே ஆகாது. எவ்வளோ லவ் கொடுத்தாலும் ஃபில் ஆகாது. பிகாஸ் இட்ஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் ஃபில்லிங் இட் செல்ஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு லவ் இருந்து அது ஃபுல் கெப்பாசிட்டி இருந்தால் தான் நம்ம அதை கொடுக்கவும் முடியும், அதை வாங்கவும் முடியும். மேம் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த நம்ம தப்பு பண்ணுறோன்னு தெரியும், நம்ம தான் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் பண்ணதுக்கு காரணம்னு தெரியும். பட் அதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியல அப்படிங்கும் போது ஒரு ஷார்ட் டேர்மாக நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணி இதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க மேம்? ஓகே, இது பிஹேவியல் டிப்ஸாக போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தான் காரணம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் பிளேம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒரு ஜேர்னலிங் மாதிரி எழுதலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மனசுலே ஓட்டும் போது சில விஷயங்கள் வந்து உண்மை மாதிரி இருக்கும், ஆனால் உண்மை இருக்காது. அது வந்து இட் வில் பிரிங் ஒன்லி எவிடன்சஸ். அதனால என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்கிற போது நம்ம தான் இதை பண்ணிட்டோம் அப்படின்லாம் நினைக்கிறவங்க ஜேர்னலிங் பண்ணலாம். என்னென்னலாம் நம்ம செஞ்சுருக்கோம், என்னென்னலாம் நம்ம செய்யலை, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க பண்ணலைன்ற போது லாஜிக்கலாக டேட்டா கிடைக்கும் போது ஒரு ஆப்போசிட் எவிடன்சஸ் வர ஆரம்பிக்கும். அப்படி ஒன்றும் நடக்கலையே, நம்மளா தான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கோமா அப்படின்ற போது ஒரு சின்ன புரிதல் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் ஆக்சுவலி. இது கவுன்சிலிங்கில் தான் ஹெல்ப் பண்ண முடியும். பட் ஒரு ஷார்ட்டாக நம்ம ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னா, இந்த மாதிரி பிரேக்கப்பில் இருக்கவங்க மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறீங்களா, உங்களை ப்ளேம் பண்ணுறீங்களான்னு கேட்டுக்கோங்க. உங்களை ப்ளேம் பண்ணுறதா இருந்தால் ரைட் திங்ஸ் அண்ட் என்னென்னலாம் நம்மளுக்கு எவிடன்ஸ் இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க எந்த தப்புமே பண்ணலையா, நம்ம மட்டும் தான் எல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத எழுதுங்க. இதே மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறாங்களா இருந்தால் நானும் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் எழுதுங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம சென்ஸ் ஆஃப் செல்ஃப்னு ஒன்று இருக்குது, என்னோட சுயம்னு ஒன்று இருக்குது. அதை நான் விட்டு கொடுத்து நான் வெளியில் போகிறேன்னா எதுக்காக நம்ம அதை விட்டு கொடுக்குறோம்? ஸோ அப்போ என்னையே நான் மதிக்கலையோ, என்னையே நான் லவ் பண்ணலையோ அப்படின்ற போது இருந்ததுனாலே இது பேர் வந்து ஒரு காதல் அப்படிங்கிறது இல்லாமல் இது ஒரு தேடல். இது வந்து ஒரு காதலுக்கு ஒரு அன்பை தேடுற ஒரு குழந்தை நீங்கள், அவ்வளோதான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்படி புரியும் போது அந்த அவேர்னஸ் வில் ஸ்ட்ரைக் யூ அண்ட் திங்க் அபவுட் யுவர் பாஸ்ட் பேரண்ட்ஸ் கூட நம்ம எப்படி தான் இருந்தோம், நம்மக்கிட்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் என்னைக்காவது இருந்திருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளோட சுயத்தை நம்ம எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், எனக்கிட்ட என்னெல்லாம் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, என்கிட்ட என்னெல்லாம் டேலண்ட் இருக்குது, நான் என்னோட லைஃப்பை எப்படி என்ரிச் பண்ணிக்கலாம், என்னையே நான் எப்படி லவ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்னையே லவ் பண்ணுற கலையை நான் கற்றுக்கிறேன்.
தென் ஐ வில் அலவ் மை செல்ஃப் டு லவ் சம்ஒன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வளர்ச்சி பாதை. என்னோட லவ் என்னை வளர்ச்சி பாதை கூட்டு போச்சா, நான் சந்தோஷமா தான் இருந்தேனா, உண்மையாவே நான் சந்தோஷமா இருந்தேனா, டிட் ஐ ரியலி மிஸ் சம்திங்? அப்போதான் உங்களுக்கு தெரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் என்னென்னலாம் வந்து அங்கே டாக்ஸிக்காக நடந்திருக்கு, என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்ற போது ஒரு வார்த்தை நம்மளையே நம்ம சுயத்தை இழந்துற அளவுக்கு அங்கே தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும்போது ஒரு எழுச்சி வரும். அந்த எழுச்சி வரும்போது ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். உங்களை மாதிரி ஒரு ஆள் பெஸ்ட்டு கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பெஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்க முடியும், உங்களுக்கு செல்ஃப் கேர் ஃபஸ்ட்டு பண்ணுங்க. கோ டு அ பார்லர், டூ சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப், ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப். நான் முதல்ல தப்பு பண்ணுற ஆள் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஹியூமனிஸ்ட் வேறு எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு இருக்குது. இதனால யாரும் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டாங்க. அந்த அபேண்டன்மெண்ட் ஆன்சைட்டியை வந்து இல்லை, செக்யூர், ஐம் செக்யூர்ன்ற மாதிரி சில அஃபர்மேஷன் சொல்லிக்கலாம். லவ் மை செல்ஃப் நிறைய தடவை அஃபர்மேஷன் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான தாட்ஸ் அண்ட் ப்ராசஸ் அவங்க டெவலப் பண்ணுறதுக்கான விஷயம் வச்சுக்கலாம். இதெல்லாம் இப்போதைக்கு ஹேண்டியாக பண்ணாங்கன்னா ப்ராபப்ளி அண்ட் ஷிஃப்ட் யுவர் அட்டென்ஷன். ஐ நோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், பட் தென் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேறு ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், அந்த விஷயத்தை கொஞ்சம் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு அதுலேருந்து விலக ஆரம்பிக்கும். the way you focus on it, ஒரு டைவர்ட் பண்ணி வேற விஷயத்துல பண்ணும்போது ஒரு 2 மாசம் இந்த அட்டென்ஷனை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். விரும்பிய பொருளை விரும்பிய பிராண்டில் வாங்கலாம். இல்லத்தரசி திட்டம் ரூபாய் 8000. வாக்களிப்பேர் உதயசூரியன் சின்னத்திற்கு. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.